திமுக இளைஞரணி மாநாடு 2 முறை ஒத்திவைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவின் கோட்டையான சேலத்தில் யாராவது நுழைய முயன்றால் மக்கள் விரட்டியடிப்பார்கள் என்று தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் செலக்கல் திட்டு பகுதியில் அதிமுக கொடியை ஏற்றி வைத்து எடப்பாடி பழனிசாமி உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், அதிமுக நாட்டு மக்களுக்காக திட்டங்களை செயல்படுத்தியது, திமுக தனது வீட்டு மக்களுக்காக திட்டம் தீட்டி அதில் கொள்ளையடிக்கிறது என்று குற்றம் சாட்டினார். ஆட்சிக்கு வந்த திமுக வாக்களித்த மக்களை மறந்துவிட்டது என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி, தேர்தல் வாக்குறுதிகளில் ஒரு சிலதை நிறைவேற்றிவிட்டு 100% நிறைவேற்றிவிட்டோம் என்று ஸ்டாலின் பச்சை பொய் கூறுவதாக தெரிவித்தார். இன்றைக்கு இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு வீட்டு மக்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்க வேண்டும், எந்தெந்த வகையிலே ஊழல் செய்து சம்பாதிக்க வேண்டும் என்று நிலைதான் இன்றைய நிலை. இன்றைக்கு ஒரு ஆட்சியில் இருக்கின்றவர்கள் கடந்த கால ஆட்சியிலே போடப்பட்ட திட்டங்கள் முடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். எந்தெந்த வகையிலே மக்களுக்கு நன்மை கிடைக்கின்றதோ அதையெல்லாம் தொடர்ந்து செயல்படுத்தினால் அது ஒரு நல்ல அரசாங்கம். திராவிட மாடல் ஆட்சி இந்த விடியா திமுக அரசுக்கு ஒரு நல்ல பாடத்தை இந்த நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக நீங்கள் புகட்ட வேண்டும்.